friends, welcome to veetukitchen. இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஆரோக்கியமான வெண்டைக்காய் சூப் டேஸ்டியா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வெண்டைக்காய் சூப்னாலே குழந்தைங்க விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கோழை மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ பெரியவங்களுமே அப்படிதான் அந்த வெண்டைக்காயை வந்து விரும்பாங்க. ஆனா அந்த கோழை இல்லாம வெண்டைக்காய் சூப் நம்ம டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அப்புறம் 8 வெண்டைக்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து மல்லி இலை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, இது 3 பொடி பண்ணணும். அப்புறம் ஸ்டாரும் கிராம்பும் இஞ்சியும் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய வெண்டைக்காயை சேர்த்து நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். இப்படி ஃப்ரை பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த கோழைத்தன்மை வந்து நம்ம சூப்பில் இறங்காது. ஸோ அதுக்காக தான் ஃப்ரை பண்ணுறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டும் சேர்த்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது ஃப்ரை ஆகியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். திரும்பவும் அதே பேன் எடுத்துருக்கோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கோம். இதில் தாளிக்கிறதுக்கு ஸ்டார் பூவும் 2 கிராம்பும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்னதாக கட் பண்ணிச்சக்கூடிய இஞ்சி எடுத்துக்கலாம். இந்த 3 மசாலாவும் நம்ம வந்து பொடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அப்புறம் தக்காளி வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். ரொம்ப கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கக்கூடிய வெண்டைக்காயும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இனி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தனி மல்லித்தூள் சேர்க்கணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம் அந்த மசாலாவை வந்து பொடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம லைட்டாக ஒரு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ தண்ணினா ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய்க்கு உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து போடுவோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்மளோட சூப் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப திக்னஸ் அதிகமாக வேணும்னா கூட 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இனி இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மல்லி இலையும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இனி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதை இறக்கிடலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு கொதி நல்லா வந்த பிறகு நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூடாட சாப்பிடும் போது நமக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க கர்ப்பிணிகளுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.